ஓகே, குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டு இருந்ததுல கண்டினியூவேஷன் போக போகுது இல்லையா? எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் கம்பவுண்டிங் வித் தட் செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம். சரியா? அந்த பேசிஸ்ல நாங்க தொடங்கி கிளாஸ் செஞ்சிட்டோம். ஸோ இப்போ எங்களுக்கு கண்டினியூஸா கம்ப்ளீட் பண்ண கிளாஸ் தான் இது. சரியா? மிச்சம் டைம் எடுக்க தேவையில்லை, டிரெக்டா பாடத்துக்குள்ளே போய்த்திரும். ஓரளவுக்கு வந்துமே அடுத்தது வந்து முந்தினாத்து நடந்த கிளாஸ் மறந்தும் இருக்காது, ஈஸியா போய்த்திரும். சரியா? ஓகே. இன்னொரு எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன் ஒரு கேள்விதான் 2018 நவம்பர் 3வது கொஸ்டின்ல வந்திருக்கிறது. சரியா? இதுலயும் நான் ஃபர்ஸ்டா சொல்ல வேண்டியது, இந்த கேள்வி செய்யறதுக்கு எந்த எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி தந்த நோட்ஸ் போதா, அதுல இது எல்லா பாயிண்ட்ஸும் உள்ளடங்கி இல்ல. சரியா? இப்ப நான் ஆட் பண்ணுவேன். அது செய்யற நேரம், இது செய்யற நேரம் உங்களுக்கு இப்ப நீங்க நோட் பண்ணிக்கலாம். சரியா? உங்கள்ட்ட இருக்கிற அந்த நோட்ல இல்ல நான் உங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஷீட்ல நோட் பண்ணி கேளும். சரி, ஜஸ்ட் கூகுள் பார்த்து சரி படிச்சதுல செய்யும் மேலுமே இப்ப எல்லா இதுமே செய்யலாம இல்ல, ஓரளவுக்கு செய்யலாம். சரியா? ஒரு ஒரு 2 to 3 மினிட்ஸ் டைம் தரேன், குயிக்கா ஏபிசிக்கு உங்களோட ஆன்சர் என்னன்னு மார்க் பண்ணிட்டு எனக்கும் சென்ட் பண்ணுங்க. சரியா? குயிக்கா, மிச்சம் டைம் தர வேண்டிய தேவை இல்ல. சரியா? ஓகே, பாப்போம். சரியா? பாருங்க, முதலாவது பாயிண்ட் வந்து விட்ஃபீல்ட் ஆயின்மெண்ட் பத்தி கேக்குறாங்க. சரி, நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஞாபகம் மூட்டல பேத்துட்டு போறேன். சரியா? உங்களுக்கு நேத்தே இல்ல முந்தினாத்தே கிளாஸ் பேசிஸ்ல சிம்பிள் ஆயின்மெண்ட் அதுக்குரிய இன்கிரீடியன்ஸ் நீங்க படிச்சு கொண்டீங்க. சரியா? சிம்பிள் ஆயின்மெண்ட் என்ன அப்படின்ற விஷயம் படிச்சிருக்கிறீங்க. என் நோட்ஸ்லயும் அது இருக்கு. சரியா? அண்ட் தென் லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்ததுதான் லசாஸ் பேஸ்ட். பாருங்க, 17ல லசாஸ் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கிற நேரம் பாருங்க, 18 வார நேரம் என்னன்னது லசாஸ் பேஸ்ட் அந்த இன்கிரீடியன்ட் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டெம் வந்திருக்கு. சரியா? உண்மையா சொல்ல போயில் இதையும் விட, இந்த 17ல இருந்ததையும் விட இந்த கொஸ்டினை செய்ய வேண்டிய ஒருத்தருக்குரிய நாலேஜ் எப்படி இருக்கணும், கொஞ்சம் கூட இருக்கணும். பாருங்க, முதலாவது ஸ்டெம்ல விட்ஃபீல் ஆயின்மெண்ட் பத்தி கேட்கிறேன். சோ தட் விட்ஃபீல் ஆயின்மெண்ட்ஸ் இன்கிரீடியன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மெண்டல்ஸ் பெயிண்ட் இன்னொரு எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன். சரியா? அதை பத்தி தெரியணும். லசாஸ் பேஸ்ட் அது வந்து என்ன, அது இன்னொரு எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன். அண்ட் தென் ஜென்ரலா 2 ஸ்டெம்முக்கு போய்த்திருக்கு. சரியா? அப்ப இந்த ஆல்ரெடி அந்த லசாஸ் பேஸ்ட் இன்கிரீடியன்ட் தெரிஞ்ச ஒருத்தருக்கு அத 17 கொஸ்டினை செஞ்சுட்டு போகலாம். 18 கொஸ்டினை செய்யறனா கிட்டத்தட்ட ஏபிசி 3 ஸ்டெம்முமே 3 எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி வருது. விளங்குதா? 3 எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி வருது. அப்ப அதோட இன்கிரீடியன்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் அதை செய்ய இயலும். சரியா? இதுல இப்படி வந்திருக்கிறன்றது மேபி 2026ல என்ன கேட்டு வரலாம், விட்ஃபீல் ஆயின்மெண்ட் இன்கிரீடியன்ஸ் ஃபுல்லா பேஸ் பண்ணியும் கொஸ்டின் வரது சான்ஸ் இருக்கு. விளங்குதா? சரியா? முதலாவது சொல்றாங்க, விட்ஃபீல் ஆயின்மெண்ட் கண்டெய்ன்ஸ் போரிக் ஆசிட். ட்ரூ or false?
சரியா, இது நான் தந்தும் இல்லே, அதனால நான் டைம் ஒன்று எடுக்க விரும்பல. சரியா, இப்ப பாருங்க, நான் சொல்றேன் இதோட இன்கிரீடியன்ஸ நீங்க கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, அப்படின்னா விட்ஃபீல் ஆயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்குரிய இன்கிரீடியன்ஸ நீங்க ரஃபா மார்க் பண்ணி வைங்க. சரியா, முதலாவது யாருன்னு சொன்னா பென்சோயிக் அசிட். சரியா, பென்சோயிக் அசிட் வந்து வரப்போறது 6%. சரியா, இதுல விட்ஃபீல் ஆயின்மெண்ட் மாஸ்டர் ஃபார்முலா கொடுக்கிற நேரம் பெர்சன்டேஜ் வைஸ்ல கொடுத்திருக்குது. 6% W/W. இன் டீட்டெயிலா உங்களுக்கு தெரியலும்டா, ஓகே ஃபைன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, தெரியலண்டா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் இதுல இன்கிரீடியன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியாண்டா, ஒரு கொஷன்ஸ்ல வந்திருக்கே, ஒரு பாஸ்ட் பேப்பர் கொஷன்ல வந்திருக்கே, சோ நாங்க அலர்ட் ஆயிடணும். சரியா, அப்ப பென்சோயிக் அசிட் விட்ஃபீல் ஆயின்மெண்ட் எடுத்தோம்டா டோட்டலான விட்ஃபீல் ஆயின்மெண்ட்ல பென்சோயிக் அசிடிக்க போறது 6%. விளங்குதா? டோட்டலா நீங்க இப்ப ஒரு 100 கிராம் விட்ஃபீல் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வைங்களேன், எடுத்தண்டா 6 கிராம் ஈக்க போறது யாரு? பென்சோயிக் அசிட். அது ஒரு இன்கிரீடியன்ட். சரியா, அதிலேயே வரக்கூடிய மத்த இன்கிரீடியன்ட் என்ன? சலிசிலிக் அசிட். சரியா, சலிசிலிக் அசிட். சலிசிலிக் அசிட் வந்து 3%ல இருக்கும். 3% W/W. W/W தெரியும் தானே, திணிவு திணிவு சதவீதம், அந்த பேசிஸ்ல கொடுக்குறது. சரியா, அடுத்தது வருது சலிசிலிக் அசிட். மூணாவது இன்கிரீடியன்ட் மேஜரா இருக்கக்கூடிய நிறைய வரக்கூடியது எதுன்னு சொன்னா இமால்சிஃபைங் ointment. இமால்சிஃபைங் ointment என்று சொல்லுறது இன்னொரு இன்கிரீடியன்ட். விளங்குதா? ஓகே, இப்ப மொத்தமா 3 இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கும். சோ இமல்சிஃபைங் ointment தான் மூணாவதுண்டா, இமல்சிஃபைங் ointment எந்த அளவு இருக்கும் மண்ணளவா? இதோட பெர்சன்டேஜ் டோட்டலா 3 தான் இதுல வரக்கூடிய இன்கிரீடியன்ட். ஸோ 2 பெர்சன்டேஜ் வைஸ் தந்திருக்கு. ஸோ தட் இமல்சிஃபைங் ointment பெர்சன்டேஜ் எவ்வளவு வரும்? இமல்சிஃபைங் ointment எவ்வளவு வரும் பெர்சன்டேஜ்? சும்மா யோசிச்சு பாருங்க, இமல்சிஃபைங் ointment எவ்வளவு வரும் பெர்சன்டேஜ் வைஸ்ல? 91%. 91%. சரியா, இது 100% ஆகணுமே. 100% ஆயினா தான் ஃபுல்லா ஒரு மாஸ்டர் ஃபார்முலா. ஸோ பென்சோயிக் அசிட் 60%, சலிசிலிக் அசிட் 3%, 6 நாட் 66. சரியா, இது 6, இது 3%. இங்கால வரக்கூடிய இமால்சிஃபைங் ointment வந்து 91%ல இருக்கும். சரியா, அப்ப நீங்க இதுவரை படிச்சு இல்லாட்டி தெரியாட்டி இன்றைக்கு நோட்டை போட்டு இதை மார்க் பண்ணிட்டு பாடமாக்கி வைங்க. சரியா, ஏன்னா நீங்க ப்ராக்டிக்கல் செய்ய வேண்டிய தேவையில்லை, ப்ராக்டிக்கல் செய்ய போறதும் இல்லை. அப்ப நீங்க என்ன நோட் பண்ணி போட்டு பாடமாக்கிக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. சரி, ஒரேடியா போகாது, ஆனா கொஞ்சம் டைம் எடுக்க சொல்ல சரியாயிரும். சரியா, ஓகே. அப்ப இதுல சொல்றாங்க விட்ஃபீல் ointments contain boric acid. ட்ரூவா? இல்ல, விளங்குதானே? ஃபால்ஸ். என்ன இருக்குது? போரிக் அசிடா? இல்ல, என்ன இருக்கிறது? இங்க வந்து வரப்போறது வந்து பென்சோயிக் அசிட். ஓ சாரி, இதுல வரப்போறது என்ன? போரிக் அசிட் அல்ல, பென்சோயிக் அசிட். அப்ப இது வந்து என்ன? இதுக்குரிய ஆன்சர் வந்து ஃபால்ஸ். சரியா, இதுக்குரிய ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஏன்னா விட்ஃபீல் ointmentல போரிக் அசிட் இல்ல, என்ன இருக்கிறது? பென்சோயிக் அசிட். சரியா, அடுத்தது சொல்றாங்க மெண்டல்ஸ் பெயிண்ட் உண்டு. அது என்ன மெண்டல்ஸ் பெயிண்ட்? என்ன ஐடியா இருக்கா? மெண்டல்ஸ் பெயிண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் படிச்ச நேரம் பார்த்திருப்பீங்க. பெயிண்ட் ஒன்று இருக்குது, மவுத் பெயிண்ட். சரியா,
அந்த மாதிரி வரக்கூடிய ஒன்றுதான் மெண்டல் பெயிண்ட் என்று சொல்றது. சரி, மெண்டல் பெயிண்ட்ஸ் என்று சொல்றது இன்னொரு எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்க இந்த ஸ்டெம்முக்கு ஆன்சர் பண்றா கம்ப்ளீட்டா இதுட இன்கிரீடியன்ஸ் தெரியணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பாஸ் பேப்பர் படிக்கிறேன்னு சொல்லி ஜஸ்ட் இதுக்கு என்ன ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர்ன்னு படிச்சுட்டு போறது பாஸ் பேப்பர் படிக்கிறது இல்ல. முறையா பாஸ் பேப்பர் படிக்கிறேன்டா, இப்ப விட்ஃபீல் ஆயின்மெண்ட் கண்டென்ஸ் போரிக் ஆசிட்ண்டா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதை தெரியணும். தென் விட்ஃபீல் ஆயின்மெண்ட்ஸ் இன்கிரீடியன்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரியா, மாஸ்டர் ஃபார்முலா தெரியணும். மெண்டல்ஸ் பெயிண்ட்ல வந்து பொட்டாசியம் அயோடைட் ஈக்கா இல்லையான்னு தெரியணும். ஸோ தட் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அடுத்த கட்டம் மெண்டல்ஸ் பெயிண்ட் இன்கிரீடியன்ஸ் என்னென்னது, விச் மீன்ஸ் மாஸ்டர் ஃபார்முலா என்னன்றது விஷயம் தெரியணும். சரியா, அப்படி படிச்சாதான் ஃபியூச்சர்ல வரக்கூடிய பாஸ் பேப்பருக்கு ரெடி ஆக இயலும். சரியா, இது பேசிஸ் பண்ணி நேரம் இந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது. சும்மா நீங்க ஸ்டெம்மை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு இஃபெக்டிவா இருக்காது, இருந்துமே சக்சஸ் தான். நான் உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன்டா, எங்கட இதுலயே நான் பார்த்திருக்கேன், எங்க ஃபார்மசி இதுலயே சிலபஸே படிக்காம ஜஸ்ட் பாஸ் பேப்பரை படிச்சு நல்ல கிளாஸ் எடுத்துட்டு போனவங்களும் இருந்தாங்க. சரியா, நல்ல டொப்பர்ஸா வாரண்டா அந்த வேலை சரி வரா கட்டாயம் இதுவும் படிக்கணும். நோட்ஸும் இல்லைண்டா பாஸ் பேப்பரை வச்சே கிளியர் அவுட் பண்ணிட்டு போற ஆட்கள் இருக்காங்க தாராளமா. சரியா, ஓகே. அடுத்தது மெண்டல்ஸ் பெயிண்ட். சரியா, மெண்டல்ஸ் பெயிண்ட் இன்கிரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் கூட. சரியா, அதுல கிட்டத்தட்ட 6 இன்கிரீடியன்ஸ் இருக்குது. யார்ல? இந்த மெண்டல்ஸ் பெயிண்ட்ல கிட்டத்தட்ட 6 இன்கிரீடியன்ஸ் இருக்குது. முதலாவது வந்து அயடின். சரியா, ரெண்டாவது வந்து பொட்டாசியம் அயடைட், KI, பொட்டாசியம் அயடைட். சரியா, மூணாவது வந்து இதுல வரக்கூடியது பியூரிஃபைட் வாட்டர். சரியா, வாட்டர் தண்ணி, பியூரிஃபைட் வாட்டர். நாலாவது வந்து பெப்பர்மின் ஆயில். சரியா, அஞ்சாவது எத்தனால். ஆறாவது கிளிசரால். சரியா, பயப்பட வேணாம். பார்த்து நிறைய இன்கிரீடியன்ஸ் என்னடா ஒரே அடி வருதுட்டு பயப்பட வேணாம். கொஞ்சம் போக போக சரியாகும். சரியா, பழக்கம் இல்லாத ஆட்களுக்கு நான் சொல்றேன், போக போக சரியாகும். சில பாட்டுல உண்மையா கொஞ்சம் டீட்டெயிலா ஹெவியா கொஷன்ஸ் வருது. இதே நேரம் சில பாட்டுல படிக்கிற அளவுக்கு அதுல கொஞ்சம் மேலோட்டமா பைத்துட்டிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பேலன்ஸ் பண்ணே இயலும். சரியா, அப்ப பாருங்க, இதுல இன்கிரீடியன்ட் அயடைட், அயடின், பொட்டாசியம் அயடைட், பியூரிஃபைட் வாட்டர், பெப்பர்மீன் ஆயில், எத்தனால், கிளிசரால். சரியா, அயடின்னு தெரியும், அயடின் இளவல எல்லாம் படிச்சுக்கிறேன். பொட்டாசியம் அயடைட் அதுவும் தெரியும். பியூரிஃபைட் வாட்டர்னா தண்ணி, பியூரிஃபைட் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி அது லப்ல இருக்கும். சரியா, பெப்பர்மீன் ஆயில் அப்படின்னு சொல்றது நீங்க ஃபார்மகோக்னசியில கொஞ்சம் சந்திச்சிருப்பீங்க. சரியா, பெப்பர்மீன் ஆயில்ன்றது அதுவும் ஒரு கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ்ல சேர்க்கக்கூடியது. எத்தனால் கிளிசரால் ரெண்டும் என்ன ஒரு ஆல்கஹால்ல வரக்கூடிய ஆல்கஹால். எத்தனாலும் சேர்க்கப்படுது, கிளிசராலும் சேர்க்கப்படுது. அப்ப மொத்தமா இதோட இன்கிரீடியன்ஸ் வந்து 6. சரியா, இந்த மெண்டல்ஸ் பெயிண்ட் contains potassium iodide. True or false? True or false? True. True. சரியா, ஓகே. அடுத்த கேள்வினா உங்களுக்கு தெரியும், லசாஸ் பேஸ்ட் contains benzoic acid. நீங்க சொல்லுங்க பார்க்க, லசாஸ் பேஸ்டுக்கு செல்லக்கூடிய இன்னொரு நேம் என்ன? லசாஸ் பேஸ்டுக்கு செல்லக்கூடிய இன்னொரு நேம் என்ன? ஓகே, அதுவும் தேவையில்லை. Zinc and salicylic acid paste. ஜிங்க் அண்ட் சலிசிலிக் ஆசிட் பேஸ்ட். சரியா, சரியா, சரி. அடுத்தது வந்து நீங்க சொல்லுங்க, லசாஸ் பேஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னென்ன? Salicylic acid, zinc oxide, ம், starch, ம். white soft paraffin or yellow soft paraffin. ஓகே, வெரி குட். அவ்வளவுதான், சிம்பிள். சரியா,
சலிசிலிக் அசிட் இருக்கும், ஜிங்க் ஆக்சைடு ஸ்டார்ச் இருக்கும். தென் பேஸாக அங்க பயன்படுத்தப்படக்கூடியது மேபி ஒயிட்ஸ் ஆஃப் பாரஃபின் ஓ மேபி yellows ஆஃப் பாரஃபின். சரி, இங்க சொல்றாங்க லசா ஸ்பேஸ் கண்டெய்ன்ஸ் பென்சோயிக் அசிட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? False. ஃபால்ஸ். என்ன அசிட் இருக்கிறது? Salicylic acid. சாலிசிலிக் அசிட், நாட் பென்சோயிக் அசிட். சரியா? பென்சோயிக் அசிட் எங்க இருந்த? விட்ஃபீல்ட் ஆயின்மெண்ட்ல தான் பென்சோயிக் அசிட் இருந்து. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. அன்ஹைட்ரஸ் லனோலின் கேன் அப்சார்ப் அப் டு 30% மாய்ஸ்சர். சரியா? இதுக்கு போக முன்னால லனோலினை பத்தி கொஞ்சம் சொல்லணும். சரியா? நீங்க நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னு சொன்னா. லனோலின் என்றா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? லனோலினுக்கு நாங்க இன்னொரு பேரு சொல்ற வூல் வேக்ஸ், இல்லைன்னா வூல் கிரேஸ், கிரீஸ், கிரேஸ் இல்ல கிரீஸ் என்று சொல்லி சொல்லலாம். சரியா? இது எங்க இருந்து எடுக்கப்படுதுன்னு சொன்னா அந்த இது செம்மறியாடு அந்த வீடியோஸ்ல எல்லாம் வரும். ஆஹ் இது எடுக்கிறது வந்து அந்த நீங்க வீடியோஸ்ல எல்லாம் பார்க்கல, வூல் ஷீஃப் அப்படின்னு சொல்ற அதுல இருந்து தான் எடுக்கிறது. சரியா? இதுல ரெண்டு விஷயம் வருது. ஓகே, பிக்சரை நாங்க பாப்போமே, கொஞ்சம் இருங்க, சர்ச் பண்ணி காட்டுறேன். இல்லைன்னா நீங்க இதுலயே போகலாம். இது லெனோலின் பிக்சர். லெனோலின் எதுல இருந்து எடுக்கிறேன்னா அந்த செம்மறியாடு, செம்மறியாட்டுல இருந்துதான் லெனோலின்ஸ் வந்து எடுக்கப்படுது. சரியா? இதுல கேக்குற கேள்வி வந்து anhydrous lanolin can absorb up to 30% of moisture. சரியா? நீங்க தெரியணும், லனோலின் எடுத்தா அதுல anhydrous அப்படின்னா அதுல தண்ணித்தன்மை இல்லாதது. சோ அவங்களுக்கு என்ன செய்யலும், மொய்ஸ்சரை அப்சர்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. சரியா? மொய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது யாருக்கு? அன்ஹைட்ரஸ் லனோலினுக்கு. சரியா? இங்க நாங்க பார்க்கணும் செல்ற விஷயம் சரியா பிள்ளையா. இங்க சொல்ற அந்த அன்ஹைட்ரஸ் லனோலினுக்கு 30% ஆஃப் மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ண இயலும் அப்படின்னு சொல்றேன். சரியா? ஆனா உண்மையிலே 30% இல்ல, அதை விடவும் கூடுதலாக அப்சர்வ் பண்ண இயலும். சரியா? அதை விடவும் கூடுதலாக அப்சர்வ் பண்ண இயலும். ஆனா இதுல 30% சொன்னது சரி, ஏன்னா அதை விட கூட அப்சர்வ் பண்ணா கட்டாயம் 30% என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணும். உங்களுக்கு விஷயம் விளங்குதா? 30% விட கூட அப்சர்வ் பண்ணுனா கட்டாயம் 30% அப்சர்வ் பண்ணும். கிட்டத்தட்ட எங்களை எப்படி சொல்லணும்னா 100 கிராம் லனோலின் அன்ஹைட்ரஸ் வூல்ஃபெட் எடுத்துன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 200 கிராம் வாட்டர் அப்சர்வ் பண்ணும். விளங்குதா? 100 கிராம் எடுத்துன்னு சொன்னா 200 கிராம் வாட்டர் அப்சர்வ் பண்ணும். பட் 30% விட கூடத்தான் அப்சர்வ் பண்ணப்படுது. சரியா? உங்களுக்கு அதுல விஷயம் விளங்குதா நான் என்ன சொல்றேன்ட்டு? என்னடா அன்ஹைட்ரஸ் லனோலின் வூல் அப்படின்ட்டு அதுல தனித்தன்மை இல்ல, அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது மொய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஸோ நாங்க அடுத்தது வேணும் மொய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணச்சல அவங்க எந்த அளவு மொய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுது, ஒரு ரஃப்லி ஒரு ஐடியா கொடுக்கறது சொல்றேன்டா.
100 கிராம் லெனோலின் எடுத்தா அது வந்து 200 கிராம் மாய்ஸ்டரை அப்சார்ப் பண்ணும். சரியா? சோ தட் அது வந்து என்ன, ஐயோ ஃபால்ஸ் இல்ல, ட்ரூ. சரியா? அது வந்து ட்ரூ. கோல்டா சொல்யூஷன் கண்டெயின் எத்தனால் 96%. சரியா? இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கோல்டா சொல்யூஷன் இது கண்டிக்கிறீங்களா? கோல்டா சொல்யூஷனை சர்ச் பண்ணி பார்ப்போம். இது இன்னொரு விஷயம் தெரியணும், இதெல்லாம் ஒருக்க கிளாஸ்ல சொன்னதுமே மைண்டுக்கு போகாது. திருப்ப திருப்ப ரெஃபர் பண்ற நேரம், திருப்ப திருப்ப பாஸ் பேப்பர் செய்யற நேரம், இது உங்களுக்கு சந்திக்கிற நேரம், பேசப்பட்ட நேரம் தான் இதெல்லாம் போகும். இந்த மாதிரி ஒரு பொட்டில தான் கோல்டா சொல்யூஷன் வரும். சரியா? இந்த கோல்டா சொல்யூஷன் வந்து என்னத்தை பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன்ஸுக்கு இவங்க பயன்படுத்தப்படுது. எல்லா பார்மசியூட்டிக்கல் லேப்ஸ் போனாலும் கோல்டா சொல்யூஷன் கட்டாயம் இருக்கும். சரியா? இது பொதுவா பயன்படுத்தப்படுது என்னதுக்குன்னா இந்த எக்ஸிமா, அந்த சொராயசிஸ் மாதிரி சொறி, மேல் கையில காலையில வந்து சொறி, அந்த மாதிரி ஒரு இத ட்ரீட் பண்றதுக்கு பயன்படுத்தியதான் இந்த கோல்டா சொல்யூஷன். சரியா? இது சொல்றாங்க கோல்டா சொல்யூஷன் கண்டெயின் எத்தனால் 90-60%. சரியா? இது ட்ரூ. கோல்டா சொல்யூஷன் எடுத்துச்சுன்னா 96% எத்தனால் இருக்கும். பாருங்க, இதுல காட்டுறேன். உங்களுக்கு சந்தேகம் என்றா பாருங்க. உம் இதுல கிளியரா வரல. கிட்டத்தட்ட உண்மையிலே 96% இருக்குது. சரியா? ஓகே, தெரியாட்டி அதை கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்க இயலும். சரியா? ஓகே, இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. The fellow emulsifying wax அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி சரி செய்யுங்க. அதுக்கு ஒரு 2 to 3 minutes டைம் தரேன்.
ஓகே, பாப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் இமால்சிஃபைங் வேக்ஸ்ன்றதுமே ஞாபகம் வருதா என்னது? அதெண்டா கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வைக்க வேண்டிய உண்டு. சரியா? ஞாபகம் வைக்க ட்ரை பண்ணுங்க. எல்லாமே பாடமாக்கி வச்சும் போகையில அது இந்த மாதிரி நான்டைக்கு காட்டினேன். என்ன நல்ல மெழுகு மணிமணி மாதிரி இருக்கு. யாரு? இந்த இமால்சிஃபைங் வேக்ஸ். சரியா? மெழுகு மணிமணி மாதிரி இருக்கு பாருங்க. கைக்கெடுத்து பிடிச்சாலும் அப்படிதான் நல்ல உருகும். நாங்க ப்ரிப்பரேஷன் செய்யற நேரம் அழகான ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. சரியா? இப்ப இதை பத்தி தான் இந்த கேள்வி இதை கேட்கிறாங்க. இந்த இமால்சிஃபைங் வேக்ஸ்டு இன்கிரீடியன்ஸ் என்னதான் இந்த கேள்வி. சரியா? இதுக்கு வந்து இப்படித்தான் ஃபார்முலா அப்படி ஒன்றும் இல்ல. இது ஒரு சப்ஸ்டன்ஸ். சரியா? இதுல வந்து என்ன சொல்ல, மாஸ்டர் ஃபார்முலா அப்படி ஒன்றும் இல்லை. இது ஒரு சப்ஸ்டன்ஸ். சோ இது இன்கிரீடியன்ஸா இருக்குமா இல்லையா அவ்வளவு தெரிஞ்சா போதும். சரியா? முதலாவது ஹார்ட் பரஃபின் சொல்லியிருக்காங்க. ஹார்ட் பரஃபின் எடுத்துட்டு சொன்னா ஹார்ட் பரஃபின் எப்படி எப்படி இருக்கும்? ஹார்ட் பரஃபின் சொல்லும் உங்களுக்கு என்ன மைண்டுக்கு வருது? கட்டியா இருக்கக்கூடிய ஒரு வேக்ஸ் இல்லையா? மறந்துடக்கூடா. ஹார்ட் சில கொமனானதுகளோட பிக்சர் உங்க மைண்டுக்குள்ள இருக்கணும். இமால்சிஃபைங் வேக்ஸ், சிம்பிள் ஆயின்மெண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். ஹார்ட் பரஃபின். ஹார்ட் பரஃபின் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஹார்ட் பரஃபின் அந்த வேர்டோட ஞாபகம் வைக்க பாருங்க. இதான் ஹார்ட் பரஃபின். சரியா? இதெல்லாம் இல்ல. இதான் ஹார்ட் பரஃபின். உண்மையா ஒரு திக்கான கட்டியான ஒரு தன்மை அளிக்கக்கூடியதான் ஹார்ட் பரஃபின். எங்க லேப்ல இருந்துச்சு. நாங்க சிறு நேரம் பழைய மிச்சம் பழைய இந்த கல்லு கட்டி மாதிரியான ஒன்று இருந்துச்சு. சரியா? இந்த ஹார்ட் பரஃபின் வந்து இமால்சிஃபைங் வேக்ஸ்ல கட்டாயம் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒன்று. சரியா? இது வேக்சியான ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த இமால்சிஃபைங் வேக்ஸ்ல கட்டாயம் இருக்கும். சரியா? ரெண்டாவது சோடியம் லோரைல் சல்பேட். சரியா? இவங்க வந்து எப்படின்னு சொன்னா பொதுவா இருக்கக்கூடியது. சோடியம் லோரைல் சல்பேட் வந்து பொதுவா இந்த ஷாம்பூ கிளீனிங். சரியா? அது ஒரு சர்ஃபெக்டன் மாதிரி கிளீனிங் தன்மையை கொண்டு வர வேண்டியதுலதான் சோடியம் லோரைல் சல்பேட் இருக்கும். மற்றபடி இமால்சிஃபைங் வேக்ஸ்ல சோடியம் லோரைல் சல்பேட் இல்ல. பொதுவா நான் சொல்ற விளங்குதா? ஷாம்பூஸ், வேற வேற கிளீனிங் ஐட்டம்ஸ் இந்த மாதிரில இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரியா? மூணாவது சீட்டஸ்டரைல் ஆல்கஹால். சீட்டஸ்டரைல் ஆல்கஹால் கேள்விப்பட்டிருக்கிறா? சீட்டஸ்டரைல் ஆல்கஹால். சீட்டஸ்டரைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுது பொதுவா இமால்சிஃபைங் வேக்ஸ்ல இருக்கும். என்னத்துக்கு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இமால்ஷன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுது, ஒரு நிலை நிறுத்தம் செய்யறதுக்கூடிய ஒன்றுதான் சீட்டஸ்டரைல் ஆல்கஹால். சோ சீட்டஸ்டரைல் ஆல்கஹால் வந்து இமால்சிஃபைங் வேக்ஸ்ல இருக்கும். சரியா? அதனால அது வந்து என்ன ட்ரூ. இதெல்லாம் பாடமாக்க வேண்டிய மாதிரியான விஷயம். நீங்க குழம்ப வேணாம் நான் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட பாடமாக்க வேண்டிய விஷயங்கள் தான். சரியா? அடுத்தது லிக்விட் பரஃபின். சரியா? அடுத்தது வந்து லிக்விட் பரஃபின். சரியா? லிக்விட் பரஃபின் என்று சொல்றது மினரல் ஆயில். நீங்க படிச்சிருக்கிறீங்களா? இந்த மினரல் ஆயில் என்ன மினரல் ஆயில் 3 வகையான ஆயில் இருக்குது. நீங்க படிச்சிருக்கிறா? ஞாபகம் இருக்கா? இல்ல லைட்டா இப்ப வேணா சொல்லிட்டு போகலாம். அதெண்டா ஓரளவுக்கு நீங்க தெரிய வேண்டிய உண்டு. மினரல் ஆயில், ஃபிக்ஸ்ட் ஆயில், volatile ஆயில் படிச்சிருக்கா? ம் இல்லைன்னா எனக்கு சொல்லிட்டு போகலாம். இருந்தா சொல்லுங்க டீச்சர். ஓகே, பார்த்துட்டே போங்க. கொஞ்சம் இருங்க.
சரி, இந்த மாதிரியான 3 வகையான ஆயில் இருக்கு. சரியா? ஒன்று ஃபிக்ஸ்ட் ஆயில், மினரல் ஆயில், volatile ஆயில் சொல்லி இருக்கும். நீங்க கால்குலேஷன் பார்ட்ல பொதுவா படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க கால்குலேஷன் ரிவிஷன் செய்யற நேரம் வரும். சரியா? அப்படின்னா பொதுவா ஒயில் அப்படின்ட்டு பாருங்க, இந்த டைப் ஆஃப் ஆயில் எடுத்தா அங்க ஆயில் வாட்டர் கம் ரேஷியோ ஒன்று சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? இது கிட்டத்தட்ட தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆயில் வாட்டர் கம் ரேஷியோ ஒன்று சொல்லி இருக்குது. ஃபிக்ஸ்ட் ஆயில் எடுத்தா ஆயில் 4 வாட்டர் 2 கம் 1 பெர்சன்டேஜ் வைஸ்ல மாதிரி வரும். மினரல்னா 3:1 2:1. இதை ஈஸியா இந்த சார்ட்டே பாடமாக்க முடியும். 4:2 4 கொஞ்சம் 3:2 அதுல இந்த கொஞ்சம் 2:2 இந்த ஃபிக்ஸ்ட் ஆயில் மினரல் ஆயில் எஃப்எம்வி இந்த ஆர்டரை தெரிஞ்சு வச்சேன்னு சொன்னா இதோட பெர்சன்டேஜ் வைஸ் ஈஸியா செல்லும். சரியா? இங்க நான் செல்ல வந்தது என்ன கேள்வி, லிக்விட் ஆயில். சாரி, லிக்விட் ஆயிலா இல்ல, லிக்விட் பரஃபீன் அப்படின்னு சொல்லி தந்திருக்குது. இப்ப லிக்விட் பரஃபீன் என்று சொல்றது ஒரு விதமான மினரல் ஆயில். சரியா? இது இமால்சிஃபைங் வேக்ஸ்ல பொதுவாக இல்ல. சரியா? சோ அது ஃபால்ஸ். சரியா? அடுத்தது பியூரிஃபைட் வாட்டர் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? பொதுவா இமால்ஷன்ஸ் தயாரிக்கிற நேரம் அதோட கம்பனன்ட் ஃபார்முலேஷன்ல கட்டாயம் இருக்கக்கூடிய ஒன்றுதான் பியூரிஃபைட் வாட்டர். சரியா? இப்ப இதுவும் ட்ரூ. சரியா? கஷ்டம் இல்ல, கொஞ்சம் பாடமாக்குற மாதிரி தான் இருக்கும். நான் மேக்சிமம் விளங்கப்படுத்துறேன், டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. சரியா? ஓகே, அடுத்ததுனா நீங்க படிச்சது அதுக்குரிய ஆன்சர்ஸ் ஒரு 1 மினிட் டைம் தரேன், குயிக்கா மார்க் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கு பெரிய டைம் ஒன்று தேவையில்லை. Following ingredients are indiffusible powders used as extemporaneous ingredients. சரியா? கேள்வி என்ன? இன்டிஃபியூசிபிள் பவுடர்ஸ். சரி, அவங்களோட ஆன்சரை சாட்ல அனுப்புங்க. இன்டிஃபியூசிபிள் பவுடர்ஸ் என்னன்னு ஞாபகமா? இன்டிஃபியூசிபிள் பவுடர்ஸ் என்னென்ன? இன்டர்னல்ல இன்டிஃபியூசிபிள் பவுடர்ஸ் என்னென்ன? Aspirin, paracetamol, பாராசிட்டமால், chalk, சோப், sulfamidine, சல்பிடிமிடின், sulfamidine, mm, பினோபார்பிட்டோன். சரியா? ஓகே, இன்டிஃபியூசிபிள் பவுடர்ஸ் இன்டர்னல் அது சொன்னது என்ன? இன்டர்னல் என்ன? இன்சொல்யூபிள் அண்ட் இன்டிஃபியூசிபிள் இன்டர்னல். ஓகே, எக்ஸ்டர்னல் என்னென்ன? எக்ஸ்டர்னல் calamine, calamine, sulfur, sulfur, zinc oxide, zinc oxide, ஹைட்ரோகார்டிசோன். oh, சரியா? அப்ப நாங்க முதலாவது என்னன்னு பார்த்தோம், இன்சுலியபிள் பட் டிஃபியூசிபிள் சப்ஸ்டன்சஸ். அது என்னென்ன? மெக்னீசியம் 3 டைப்பும் வரும் இல்லையா டிஃபியூசிபிள்ல. மெக்னீசியம் ட்ரைசிலிகேட், மெக்னீசியம் கார்பனேட் லைட், மெக்னீசியம் கார்பனேட் ஹெவி அண்ட் தென் கயோலிக். பாருங்க, இன்னொன்று விளங்குதா? இது 2020 ஈவினிங் பேப்பர். 2020 மார்னிங் ஒரு பேப்பர் நடந்திருக்கு, 2020 ஈவினிங் ஒரு பேப்பர் நடந்திருக்கு. சரியா? ஈவினிங் பேப்பர் 7வது செஷன் தான் நீங்க தந்திருக்கு. சரியா? இங்க கேக்குறாங்க
following ingredients are diffusible or indiffusible powders. Not diffusible, are indiffusible powders used as extemporaneous ingredient. சரியா? இப்ப indiffusible அப்படின்ட்டு வர நேரம் முதலாவது சொல்லுகிற லைட் கயோலின். கயோலின் வருமா? கயோலின் என்ன மாதிரி டைப்? டிஃப்யூசிபிளா இன்டிஃப்யூசிபிளா? diffusible, டிஃப்யூசிபிள். சரியா? அப்ப அது வந்து ஃபால்ஸ். சரியா? கெயோலிம் வராதே. லைட் கெயோலிம் வந்து நல்லா பரவக்கூடிய தன்மை. அந்த பவுடர் போட்டாலே பரவும். சோக் பிபி, அது ட்ரூ ஓ ஃபால்ஸ்? சோக் பிபி, சோக் true, ட்ரூ. சரியா? இங்க நாங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடா. இங்க இன்டர்னல் ஆண்டு கேட்கல, எக்ஸ்டர்னல் ஆண்டு கேட்கல. இங்க கேள்வி என்ன? இன்டிஃபியூசிபிள் பவுடர்ஸ். அவ்வளவுதான் கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். மத்தபடி அது இன்டர்னலாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, அடுத்தது சோடியம் பைகார்பனேட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அது வந்து டிஃப்யூஸ் ஆகும். சரியா? இன்டிஃப்யூசிபிள் இல்ல. இருந்துமே எங்களுக்கு நாங்க அதை பத்தி டீட்டெயிலா படிக்கல, நாங்க தந்தமேல நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து டிஃப்யூசிபிள் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. சோ அது வந்து ஃபால்ஸ். சரியா? ஓகே, லைட் மெக்னீசியம் கார்பனேட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? லைட் மெக்னீசியம் கார்பனேட் false, ஃபால்ஸ். அவங்க என்ன ஆகும்? டிஃப்யூசிபிள் ஆகும். diffusible ஆகும். ஓகே, பாராசிட்டமால் பிபி. True, ட்ரூ. இன்டர்னல் எக்ஸ்டர்னல்? internal, இன்டர்னல். சரியா? ஓகே, இன்னொரு நல்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுக்குரிய ஆன்சரை பாருங்க. எவ்வளவு நாள் எங்களுக்கு ஸ்டோர் பண்ணிருமெண்டு. இது ப்ராக்டிக்கலா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நீங்க எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் செஞ்சா எவ்வளவு காலம் வச்சுக்கலாம்? ஆன்சர் மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க பார்ப்போம். சரியா?
ஓகே. ஆன்சரும் சென்ட் பண்ணிருக்கேன், பாப்போமே. உம் என்ன சிலையே இதுல கேக்குறேன், நாங்க அன்பேக் பண்ணி யூஸ் பண்ண பிறகு வச்சிருக்கக்கூடிய டைமா, இல்லைண்டா ஃபார்மசில கம்பவுண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டைமாண்டா? இப்படித்தான் நீங்க ஸ்டோர் இப்ப இது என்ன, இது ஒரு ப்ரீ ஃபேப்ரிகேட்டர் இல்ல, சரியா? ப்ரீ ஃபேப்ரிகேட்டர்னா ஆல்ரெடி பேக் பண்ணி பேக்கெட்ல எங்களுக்கு வரது, சரியா? ஒரு மேபி ஒரு ஆயின்மெண்ட் கிரீம் உங்களுக்கு டியூபா கிடைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட். அதைத்தான் நாங்க சொல்றது அன்பேக் பண்ணி எடுக்கிறேன்னு சரியா சொல்லிடும், சரியா? உண்மையிலே எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன் அன்பேக் பண்ணி எடுத்தாலுமே, இப்ப நீங்க உங்களுக்கு தார ஹாஸ்பிட்டல்ல தாராங்க ஏக்வஸ் கிரீம் தயாரிச்சு உண்டு. அதை நீங்க அன்பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உண்மையிலேயே அது மேனுஃபேக்சரிங் லெவல்ல ஸ்டெரிலைசேஷன் அந்த அளவு ஃபாலோ பண்ணி வரல. நீங்க ஒன்று தயாரிச்சுதான் பேக் பண்ற மாதிரி, அது உண்மையான ஒரு இது ஒன்று இல்லை அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க தயாரிக்கிறது. கேள்வி எப்படி கேட்கிறேன்னா, இப்ப நீங்க ஆஸ் அ பார்மசிஸ்டா நீங்க இண்டே தயாரிச்சுக்கிற ஒரு ஒயின்மெண்ட், சரியா? அந்த ஒயின்மெண்ட்டை எவ்வளவு காலம் உங்களால யூஸ் பண்ணலாம், எவ்வளவு காலம் பேஷண்ட்டுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது, சரியா? இது என்ன பேசிஸ்ல கேக்குறேன்னா, நீங்க ஒரு எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன்ஸை கொடுக்கிற நேரம், ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கிற நேரம் நீங்க செல்லணும். கிரீமை கொடுத்தா இவ்வளோ காலம் தான் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேல மிஞ்சி இருந்தாலும் யூஸ் பண்ண வேணாம், நீங்க அதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மெசேஜ் கொடுக்கணும், சரியா? அப்ப கேள்வி வார பேசிஸ் எப்படின்னா, நீங்க தயாரிச்ச நாள்ல இருந்து எப்ப வரை வைக்கலும்,
மத்தபடி பேஷண்ட் அதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு எப்ப அன்பேக் பண்ணது அல்ல, எப்ப தயாரிச்சீங்க, அண்டில் இருந்து எவ்வளவு காலம் வைக்கலாம். சரியா? அதான் கேள்வியோட பேசிஸ். சரி, ஓகே. இப்ப கேள்வி விளங்கி இருக்குமே நம்புறேன். நாங்க பாடத்துல சரி ஆன்சர்ஸ பார்ப்போம். சரியா? முதலாவது கேள்வி என்னத்த சொல்ற என்னத்த சொல்ற ஒயின்மெண்ட்ஸ் 4 வீக்ஸுக்கு வைக்க இயலும்ண்டு. இப்ப நீங்க ஒரு சிம்பிள் ஒயின்மெண்ட் தயாரிச்சுன்னு வைங்களேன், அதை 4 வீக்குக்கு வைக்க ஏழுமா ஏலவாண்ட விஷயம் நீங்க தெரியணும். நீங்க தெரியணும்டா மீனிங் ஒரு பேஷண்ட்டுக்கு உங்களால செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? 4 வீக்ஸ்ண்டா எவ்வளவு நாள்? 4 வீக்ஸ்ண்டா கிட்டத்தட்ட எவ்வளவு நாள்? 1 month. ஒரு மாசம், 1 மந்த். சரியா? நார்மலா ஒயின்மெண்ட்ஸ் தயாரிச்சுட்டு எங்களுக்கு 1 மந்த் மட்டுக்கும் பாவிக்க இயலா. விளங்குதா? எங்களுக்கு நார்மலா ஒரு ஒயின்மெண்ட்டை தயாரிச்சுட்டு 1 மந்த் வரைக்கும் பாவிக்க இயலா. அது வந்து ஜஸ்ட் ஒரு 7 to 14 days. அக்யூரேட்டா ஏர்லி கிழமை தான், ஏர்லி நாள் தான், 14 நாள் தான் சொல்லலாம். அன்னளவா 7 to 14 days, விச் மீன் 1 to 2 weeks வரைக்கும் எங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலும். மத்தபடி ஒயின்மெண்ட்டை கொண்டு போய் 4 கிழமை ஸ்டோர் பண்ண இயலா. அப்ப அது வந்து என்ன? அதுக்குரிய ஆன்சர் வந்து ஃபால்ஸ். சரியா? ஓகே. அடுத்தது ரெண்டாவது பேஸ்ட் கேக்குறாங்க. சரியா? பேஸ்ட் ஒன்று எடுத்தாண்டு சொன்னா அந்த பேஸ்ட எவ்வளவு காலம் வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க தயாரிச்சுண்டா அதுல இருந்து 3 மாசம் வரைக்கும் வைக்கலும் என்று சொல்லிருக்குது. என்ன மாதிரி உங்களோட ஆன்சர்? பேஸ்ட் எவ்வளவு காலம் ஸ்டோர் பண்ண இயலும்? பேஸ்ட் கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் ஸ்டோர் பண்ணலாம்? 3 months என்று கொடுத்திருக்கேன். உண்மையிலே 3 months என்றதும் சரியான ஆன்சர் இல்ல. அவ்வளோ காலம் வைக்க இயலா. சரியா? 3 months வைக்க இயலா. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த மாதிரி டவுட்ஃபுல்லான கேள்வி வந்தா உங்களுக்கு எது அக்யூரேட்டான ஆன்சர் தெரியுமோ அதை மார்க் பண்ணுங்க. மிச்சத்தை மார்க் பண்ணி உங்களோட மைனஸ் மார்க்ஸால உங்களோட பாயிண்ட்ஸை லூஸ் பண்ண வேணாம். சரியா? மேபி இதுல ஒவ்வொரு ப்ரொஃபசர்ஸ்ட கருத்து வேறுபாடு கேட்ப இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஆன்சர்ஸ் டிஃபரன்ஸ் ஆக எழும். சரியா? அடுத்தது இமால்ஷன். இமால்ஷன் எவ்வளவு நாள் வைக்கலுமா? 4 வீக்ஸ் வைக்கலும் என்று சொல்றேன். இமால்ஷன் 4 வீக்ஸ் வைக்க இயலுமா இயலவா? ம் இமால்ஷனை 4 வீக்ஸ் வைக்க இயலுமா இயலவா? ஏலும். ஏலும். அப்படியா? ஸ்டெரிலைஸ் பண்ணியிருந்தா ஏலும். ஓகே. நாங்க அதெல்லாம் உண்மைதான், ஸ்டெரிலைஸ் பண்ற அளவுக்கு செய்ய மாட்டோம். சரியா? அந்த அளவுக்கு செய்யக்கூடியது இருக்காது. பொதுவா இமர்ஷன் சொல்லுவா நேரம் உண்டு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ல வரையிலும். ஸோ அப்படி வர நேரம் நாங்க இமர்ஷன்ஸை வந்து என்ன இந்த மாதிரி 4 கிழமை வரைக்கும் வச்சிட்டு இருக்க மாட்டோம். ஸோ தட் அதுவும் ஃபால்ஸ். டஸ்டிங் பவுடர் 3 months, ட்ரூ ஃபால்ஸ்? டஸ்டிங் பவுடர்ஸ் வந்து உண்மையிலே 3 months வரைக்கும் வச்சிட்டு இருக்க இயலும். ஸோ அது ட்ரூ. அங்கால கிரீம்ஸ் வந்து 2 months தான். அதுவும் கிட்டத்தட்ட ஆயின்மெண்ட் மாதிரி இந்த அளவு மாசக்கணக்கெல்லாம் வச்சுட்டு இருக்க இயலாம். ஸோ தட் அதுவும் ஃபால்ஸ். சரியா? ஓகே. இப்ப நான் செமிசொல்டு தனியே செமிசொல்டுக்குரிய கேள்வி.
அதை செய்யாம ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ்டெம்பரேனஸை முடிச்சு கொண்டு வருவோம். சரியா? 2020 டிசம்பர் ஈவினிங் 12th எம்சிக்கு. ஓகே, இப்போ நீங்க இந்த கொஸ்டின் இல்ல, இதை செய்யுங்க. 2020 டிசம்பர் 15. ஓ சாரி, டிசம்பர் 15 இல்ல, 2020 ஈவினிங் 12th. ஓகே பாப்போமா, 2020 டிசம்பர் 12th. அது ஃபுல்லா பாருங்க, கிழமைனை பத்தி வந்திருக்குது. கிழமைன்னா கும்மனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், கிழமைன் பவுடர். தெரியுமா? கிழமைன் பவுடரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறா? கலமைன் பவுடர், கலமைன் லாக்டோ கலமைன் ஒரு ப்ராடக்ட் வரும். அது கலமைனை வச்சு தான் அது தயாரிக்கப்படுது. இப்போ இந்த கலமைனும் வந்து எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆர் நேரம் கொஞ்சம் ஒரு ஃபேமஸ் ஆன ஒன்று தான் கலமைன். ஒரு மாதிரி ரோஸ் கலர் மாதிரியான ஒரு பவுடர். சரியா? நீங்க இந்த லாக்டோ கலமைன்டா கண்டிப்பீங்க, பொட்டில் வரும். சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கலமைன் அடிச்சதுமே வர இந்த லாக்டோ கலமைன் மாரிசன்ஸ் கம்பெனியில இது நிறைய வீட்டுல இருக்கும். ஒவ்வொரு ஸ்கின் டிசார்டர்ஸ், காய்றது, கை காய்றது, இந்த மாதிரி ட்ரைனஸ், இப்படி ஒவ்வொரு பர்பஸுக்காக இது யூஸ் பண்ணப்படும். இப்ப எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிற கலமைன் பவுடரை பத்தி. லெக்டோ கலமைன் எல்லாம் எங்களுக்கு கேள்வி வர வந்து கலமைன் பவுடர். கலமைன் என்று சொல்றதுமே சின்னதோடய உங்களுக்கு இப்படி ஒரு பிக்சர் மைண்டுக்கு வரணும் உண்மையிலே. சரியா? வரலண்டா இதுக்கு மேல நீங்க மைண்டுக்கு போட்டுக்கோங்க. விளங்குதா? என்று சொன்னா ஆஹ் இது வந்து ஒரு எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன்ல வரக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு பவுடர் தான் கலமைன் பவுடர். சரியா? அந்த பேசிஸ்ல தான் இந்த கேள்வி வந்திருக்குது. சரியா? அப்ப நீங்க கட்டாயம் கலமைன் பவுடரை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வைக்கணும். சரியா? ஓகே, உங்களோட ஆன்சரை ஜஸ்ட் உங்களோட நாலேஜுக்கு ஏற்ப ட்ரூ ஆ ஃபால்ஸ் 5 ஸ்டெம்முக்கும் அனுப்புங்களேன் இருக்கிற 2 பேரும்.
ஆன்சர் தெரியாதா? பாப்போமா அப்ப? சும்மா நான் சொல்ல உங்களுக்கு சரியான ஆன்சர் இல்ல. ஏன்னா நான் கலமைனை பத்தி நான் ஒரு நோட்ஸா போட்டு இல்ல. சரியா? ஆனா கேள்வியில வருதுண்டா நீங்க ரெடியாகித்தான் ஆகணும். சரியா? இதுல ஓகே ஆன்சர் ஒன்று சென்ட் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரும் சென்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஓகே, வெரி குட். வெரி குட் ட்ரை. ஓகே, பரவாயில்ல. சரி பாப்போமே. சரியா? உண்மையிலேயே கலமாயிரம் எடுத்ததுமே உங்களுக்கு இந்த பிக்சர் மைண்டுக்கு வரும். இனி வரணும். சரியா? அப்படி வந்தா ஃபர்ஸ்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப கலமாயிரண்டா இப்படி ஒரு மாதிரியான ஒரு பிங்க் கலரான ஒரு பவுடர். சரியா? இந்த கலமாயின் பவுடரை வச்சுதான் கலமாயின் லோஷன் தயாரிக்கப்படுது. சரியா? இது என்னத்தால இந்த கலமாயின் பவுடர் வருதுன்னு சொல்லி கேட்டா, இந்த கலமைன் பவுடர் எதால ஆக்கப்பட்டிருக்கேன்னு ஜிங்க் ஆக்சைடும் அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு ஃபெரிக் ஆக்சைடு, விளங்குதா? ஃபெரிக் ஆக்சைடும் இருக்கும். சரியா? அந்த ஃபெரிக் ஆக்சைடு தான் அதுக்குரிய கலரை கொடுக்கிறது. இந்த ஒரு மாதிரி பிங்க் ஷேடை கொடுக்கிறது ஃபெரிக் ஆக்சைடு. சரியா? ஃபெரிக் ஆக்சைடுன்னா அயன்ட 2+. சரியா? நாட் 3+. ஃபெரேட் இல்ல. ஃபெரேட் தான் 3+ சொல்றது. ஃபெரேட் இல்ல, ஃபெரிக் ஆக்சைடு 2+க்குரியதான் இருக்கும். சரியா? அந்த ஃபெரிக் ஆக்சைடு தான் இந்த கலமைன் பவுடருக்கான ஒரு கலரை கொடுக்கக்கூடியது. சரியா? இது நான் சொன்னேன் கொமனா எல்லா வீட்லயும் நிறைய இந்த நான் ஃபர்ஸ்ட் காட்டின ஒரு பொட்டில் லக்டோ கலமைன் மொரிசன்ஸ் கம்பெனியால அடிக்கிறது. இது பொதுவா எல்லா வீட்லயும் இருக்கும். ஏன்னு சொன்னா இது என்னத்தை பயன்படுத்துதுன்னா இச்சிங். இச்சிங்கன்னா என்ன? ஒட்டுறது, ஒரு மாதிரி ரேஷ் வாரது, இரிட்டேஷன் வாரது. சில பேருக்கு இந்த கழுத்துல கடி, அடுத்தது வெயில் கூறு, இந்த மாதிரி வார நேரம் எல்லாமே இந்த கலமைனை பயன்படுத்துவாங்க. ரேஷஸ், வெயில் காலத்துல வரக்கூடிய வெயில் கூறு, இந்த மாதிரி நிறைய இதுக்கு டாக்டர்ஸும் பிரிஸ்கிரைப் பண்ணுங்க. இது டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணவே தேவையில்லை. சும்மா கொம்மனா வீட்ல எல்லாரும் பயன்படுத்துவாங்க. சரியா? ஓகே, முதலாவது செல்ற பாருங்க. True or false regarding calamine is a basic zinc carbonate. True or false? Hmm? false. False. ஏன் false? Zinc oxide. Zinc oxide. Okay. Hmm. அதுல சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு. ஜிங்க் கார்பனேட் என்று சொன்னாலும் ஆஹ், சரி என்று கொடுக்கிறேன். உம் இதுக்குரிய ஆன்சரை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். இது ஃபால்ஸ் தான். ஆனா சில இடத்துல ஜிங்க் கார்பனேட்ன்றதுக்கும் சரி கொடுத்திருக்குது. ஜிங்க் ஆக்சைடு ஆனா ஜிங்க் கார்பனேட் சரி கொடுத்திருக்கு. நீங்க இந்த ஆன்சர் எடுங்க. ஃபைனலுக்கு வந்தா கொஞ்சம் ஒரு சந்தேகம் மிக்கிற ஒரு இடம். சரியா? அதுல இன்னும் தேடி பார்க்கலும் நாட் ஷுவர். இந்த மாதிரி ஸ்டெம் ஆன்சர் பண்ணா போறது பெட்டர். சரியா? இஸ் கலர்ட் வித் அயன் 2 ஆக்சைடு. அயன் 2 ஆக்சைடு இருக்குது. சரியா? நான் சொன்னேன் அயன் 2 இல்ல. எது கொடுக்கிறது? பிங்க் கலர் கொடுக்கக்கூடியது எது? ஃபெரிக் ஆக்சைடு. சரியா? நான் சரியா தானே சொன்னேன்? அந்த 3+ தான் அதோட கலரை கொடுக்கிறது, நாட் 2. மாறி சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். பாருங்க, கலரை கொடுக்கிறது 3. சரியா? ஃபெரிக் ஆக்சைடு தான் கொடுக்குறேன், ஃபெரஸ் அல்ல. ஃபெரஸ் தான் 2. Fe2+ ஃபெரஸ். ஃபெரஸ் கலரை கொடுக்கறல்ல, ஃபெரிக் தான் கலரை கொடும். ஃபெரிக்ண்டா Fe3+. சரியா? இங்க சொல்ற இஸ் கலர்ட் வித் அயன் 2 ஆக்சைடு, நாட் 2, 3. ஃபெரிக் ஆக்சைடு, நாட் ஃபெரஸ். சரியா? அப்ப இது என்ன? இதுவும் ஃபால்ஸ். சரியா? ஓகே, அடுத்த ஸ்டெம் பாருங்க.
இஸ் insoluble in water. Insoluble in water. True or false? True. True. True சரியா? Oh, teacher. ஓகே. calamine வந்து insoluble in water. அப்ப எதுல calamine கரையும்? எப்படி calamine லோஷன் தயாரிக்கிறாங்க? எதுல calamine கரையும்? calamine கரையுமா மொத்தத்துல? என்ன செய்றாங்க லோஷன் செய்யற நேரம்? Acidsல கரையும். என்ன? Acid. acid. Acidல கரையும். acidல கரையும். அப் ஆ, கரையாம சரி ஓகே. பரவுமா calamine? கரையாது சரி. டிஸ்பர்ஸ் ஆகுமா இல்லையா? உண்மையில calamine வந்து தண்ணியில கரையாது. சரியா? நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை விளங்கிருக்கணும். தண்ணியில கரையாது. ஆனா calamine கேட்கக்கூடிய ஒரு தன்மை தான் டிஸ்பர்ஸ் ஆகும். நான் விளங்கப்படுத்தேன். எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன் வார நேரம் soluble, insoluble, then dispersible என்ற ஒரு விஷயம் இருக்குது. calamine பவுடர் கேட்கக்கூடிய அபிலிட்டி என்னன்னா அது டிஸ்பர்ஸ் ஆகும். பரவக்கூடிய தன்மை இருக்கும். மாறாக அது கரையாது. சரியா? அப்ப அந்த பரவுற தன்மையை வச்சுதான் என்ன செய்யப்படுது? calamine லோஷன் வந்து calamine பவுடர்ல இருந்து தயாரிக்கப்படுகிறது. சரியா? ஒரு aqueous பேஸ்ல which means ஒரு தண்ணியில நல்லா டிஸ்பர்ஸ் பண்ணப்பட்டு தான் என்ன செய்யற? இந்த calamine லோஷனை தயாரிக்கிறது. சரியா? கரையாது, ஆனா டிஸ்பர்ஸ் ஆகும். உங்களுக்கு டிஃபரன்ஸ் விளங்குமான்னு நினைக்கிறேன். கரையாது, டிஸ்பர்சிபிள் ஆகும். ஓகே, அடுத்தது ஹேஸ் அன் ஆன்டிப்ளூரிட்டிக் எஃபெக்ட். சரியா? அதுக்கு போக முன்னால நீங்க தெரிய வேண்டிய விஷயம் ஆன்டிப்ளூரிட்டிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்றது. ஓகே, ஆன்டிப்ளூரிட்டிக் எஃபெக்ட்னா என்ன? எங்கேயாவது நீங்க படிச்சிருப்பீங்க, நான் சொல்லி தந்திருப்பேன். ஆன்டிப்ளூரிட்டிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? ஆன்டிப்ளூரிட்டிக் தேவையில்லை, ப்ளூரிட்டிக், ப்ளூரைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. ப்ளூரைட்டிஸ் என்னன்னு தெரியும் சொன்னா ஆன்டிப்ளூரிட்டிக்னா என்னன்னு தெரியலும். ப்ளூரைட்டிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரியான ஒரு இரிட்டேஷன். சரியா? ஒரு இச்சிங், ஒற்றை தன்மைக்கிறது தான் ப்ளூரைட்டிஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? ஆன்டிப்ளூரிட்டிக் அப்படின்னு சொன்னா அந்த இச்சிங் தன்மைய இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு அபிலிட்டியை தான் ஆன்டிப்ளூரிட்டிக் எஃபெக்ட்னு சொல்றது. சரியா? அது இந்த இடத்துல வந்து சரி ஹேஸ் அன் ஆன்டிப்ளூரிட்டிக் எஃபெக்ட்ன்றது ட்ரூ. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இச்சிங் தன்மையை இல்லாமல் ஆக்கக்கூடிய அபிலிட்டி யாரு கேக்குது? தலைமாயின்னு கேக்குது. சோ அப்படின்னு சொன்னா அது ட்ரூ. நீங்க ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது ஆன்டிப்ளூரிட்டிக் எஃபெக்ட். அது இதை தாண்டி ப்ளூரைட்டிஸ் அப்படின்டா என்ன? சரியா? நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் வேர்ட் மாதிரி ஒன்றுதான் ப்ளூரைட்டிஸ். இச்சிங்குக்கு, ஒற்றை தன்மைக்கு செல்றது. சரியா? நான் உங்களுக்கு சொன்னேன் ஒற்றை தன்மை, ரேஷ் மாதிரியான தன்மை இந்த இடத்துல இந்த கலமாயின் பவுடர், லாக்டோகலமாயின் லோஷன்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அப்ப பயன்படுத்தப்படுனா நோக்கம் அது ஒரு ஆன்டிப்ளூரிட்டிக் எஃபெக்ட கொடுக்குது. சரியா? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதுக்குரிய ஆன்சர் வந்து ட்ரூ. சரியா? ஓகே, அடுத்தது இஸ் a fungicide. சரியா? இது சில பேர் ட்ரூ கொடுத்திருக்காங்க, சில ப்ரொஃபசர், சில பேர் இது ஃபால்ஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ் தான். ஆனா என்ன நம்ப வேணாம், இது மாதிரியான இடத்துல நீங்க ஆன்சர் பண்ண வேணும். ஏன்னு சொன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்க ஆன்சர் பண்ணி மிச்சம் 3 மார்க்ஸ் சீக்கிரத்து ஒன்று மைனஸை கொடுத்து நீங்க நான் ரெண்டாக்க தேவையில்லை. 4 பாயிண்ட்ஸுமே சரி இதோண்ட பிழையா மார்க் பண்ணி பிழையாண்டு சொன்னா அவனுக்கு அந்த ப்ரொஃபஸருக்கு என்ன மைண்ட் போடுமோ அதான் இதுல ஆன்சரா வரும். சரியா? சில பேர் சொல்றாங்க கலமைனுக்கு ஃபங்கி சைடு எஃபெக்ட் இருக்குது, சில பேர் சொல்ற இல்ல அப்படி எஃபெக்ட் இல்ல. அப்ப இன்னொரு கன்ஃபியூஸ்ல போகக்கூடிய தன்மைக்கிறதால இந்த மாதிரியான ஸ்டெம்ல என்ன புத்தியான வேலைன்னு சொன்னா இதுக்குரிய ஆன்சர்ஸ பண்ணாம போறதுதான் நீங்க செய்யற புத்தியான வேலை. விளங்குதா? சரியா? ஓகே, அது முடிஞ்சு
நாங்கள் 2020 டிசம்பர் ஈவினிங் 15th பார்க்கணும். ஓகே, இன்னும் 2 கேள்வி தான் இருக்குது. எங்களை சப்போசிட்டரியோட கேள்வி நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம் போனால் நான் வாய்ஸ் நோட்டில் சரி உங்களுக்கு தருவேன். இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் முடிச்சிடலாம். சரியா? ஓகே, இந்த 2020 டிசம்பர் ஈவினிங் 15 இதுக்கு நிறைய டைம் தர மாட்டேன். குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. பார்த்தேதானே? பார்த்ததில்லை. பரவாயில்லை, குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க, நாங்கள் பார்ப்போம். ஓகே, இதுக்குரிய இதை பார்ப்போம் என்ன. இப்போ இதில் சொல்றது மீத்தேல் சலிசிலேட் ஆயின்மெண்ட். சரியா? மீத்தேல் சலிசிலேட் ஆயின்மெண்ட் என்னன்னு ஒரு முறைக்கா பார்த்துக்கிறாங்க. இப்படிதான் வரும் மீத்தேல் சலிசிலேட் ஆயின்மெண்ட். சரியா? என்னங்கதான் இங்க கேள்வி கேட்கறது following ingredients are included in the methyl salicylate ointment. சரியா? methyl salicylate ointment எடுத்தா அங்க இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் நாங்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? முதலாவது ஏபிஐ ஆக வர்றது யாரு? மீத்தைல் சலிசிலேட் இருக்கும். சரியா? அது முதலாவது ஏபிஐ ஆக வரும். அடுத்த ரெண்டாவது என்ன இருக்குன்னு சொன்னா பேஸாக பேஸ் ஆஃப் பரஃபின், வைட்ஸ் ஆஃப் பரஃபின், இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கையிலும் என்ன அது பேஸாக இருக்கக்கூடியது. சரியா? இது தவிர இதுல ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு வேற வேற இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணப்பட்டிருக்கும். சரியா? இங்க கேள்வியும் படியில முதலாவது சொல்றது என்ன? அன்ஹைட்ரஸ் வூல்ஃபட். சரியா?
ஓகே, இந்த வேர்ட் திருப்ப உங்களுக்கு வருது ஞாபகமா? இன்னொரு நீங்க விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ஒரு சிமிலர் டேர்ம்ஸ் மாதிரி. கொஞ்சம் இருங்க, நான் அதை சொல்றேன். அன்ஹைட்ரஸ் வோல்ஃபட், அடுத்தது வந்து ஹைட்ரஸ் வோல்ஃபட், வூல்ஃபட் அப்படின்ட்டு இருக்குது. சரியா? அன்ஹைட்ரஸ் வோல்ஃபட், வோல்ஃபட் ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கு ஈஸி. அன்ஹைட்ரஸ்ண்டா நீர்த்தன்மை இல்லாத வூல்ஃபட், ஹைட்ரஸ் வோல்ஃபட்ண்டா இதுல நீர்த்தன்மை இருக்கக்கூடியது. இதுக்கே நாங்க சொல்லக்கூடிய சிமிலர் நேம் தான் அன்ஹைட்ரஸ் லனோலின். சரியா? அன்ஹைட்ரஸ் லனோலின்ன்றது நாங்க இதுக்கே சொல்லக்கூடிய இன்னொரு பேரு. ஹைட்ரஸ் வோல்ஃபட்டுக்கு நாங்க சொல்லக்கூடிய இன்னொரு பேர் வந்து லனோலீன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது தவிர வூல் ஆல்கஹாலுக்கு லனோலீன் ஆல்கஹால்னு சொல்லுவோம். அப்ப கிட்டத்தட்ட வூல் ஃபட்டுக்கு இன்னொரு சிமிலர் நேமிக்கு என்னது? லனோலீன் அப்படின்ட்டு சொல்லி இருக்குது. அன்ஹைட்ரஸ் வூல்ஃபட்டாக இருந்தா அன்ஹைட்ரஸ் லனோலின், ஹைட்ரஸ் வூல்ஃபட்டாக இருந்தா லனோலின். சரியா? இப்ப இங்க கேக்குற வந்து மீத்தாயில் சலிசிலேட் ஒயின்மெண்ட்ல இருக்குதா இல்லையா? யாரு? அன்ஹைட்ரஸ் வூல்ஃபட் இருக்கா இல்லையா? அடுத்தது வந்து ஹைட்ரஸ் வூல்ஃபட் இருக்கா இல்லையான்ற விஷயம். சரியா? இது எடுத்தேன்டா யார? இந்த மீத்தாயில் சலிசிலேட் ஒயின்மெண்ட் எடுத்தா அன்ஹைட்ரஸ் வூல்ஃபட் இல்ல. விளங்குதா? வூல்ஃபட் எடுத்தோம்னு சொன்னா இங்க வந்து அன்ஹைட்ரஸ் வூல்ஃபட் ஒரு நாளும் இல்ல. அப்ப இது வந்து ஃபால்ஸ். சரியா? இதுவும் கிட்டத்தட்ட பாடமாக்கி தான் வச்சுக்கணும். விளங்குதா? இது வந்து ஃபால்ஸ். பி, ரெண்டாவது ஸ்டெம் வந்து ஹைட்ரஸ் வூல்ஃபட். ஹைட்ரஸ் வூல்ஃபட்னு சொன்னா ஹைட்ரஸ் லனோலீன். சரியா? இதை எடுத்தா இது வந்து இருக்கும். விளங்க? அடுத்தது வந்து வைட் பீஸ் வேக்ஸ். நான் சொன்னேன் பேஸாக பயன்படுத்தி வரையிலும் வைட் பீஸ் வேக்ஸ். சரியா? அப்ப அது வந்து சி ட்ரூ. அடுத்தது டி வந்து வைட்ஸ் ஆஃப் பரஃபின். வைட்ஸ் ஆஃப் பரஃபின் நான் என்ன சொன்னேன்? இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? வைட்ஸ் ஆஃப் பரஃபின் வந்து அதுல இருக்கக்கூடிய உண்டு. வைட்ஸ் ஆஃப் பரஃபின் ஓகே, பேஸ் ஆயின்மெண்டாக இருக்கக்கூடிய உண்டு. அடுத்தது வந்து சீட்டோஸ்டெராயில் ஆல்கஹால். சீட்டோஸ்டெராயில் ஆல்கஹால் வந்து இங்க வராது. விளங்க? இதுவும் கிட்டத்தட்ட பாடமாக்க வேண்டியது. இன்னும் கொஞ்சம் நான் இதுக்கு டீட்டெயில் ஏழும்டா வாய்ஸ் நோட் எடுத்து உங்களுக்கு போடுறேன். இன்னும் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கிறது கிளாஸ் முடிய சரி, இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுறேன். சரி, இதுவும் எங்களை குயிக்கா பார்த்துட்டு ஏழு. சரியா? பார்ப்போமே. Following are diffusible powders used in extemporaneous internal preparation. அப்ப இங்க நீங்க diffusibleன்றதை பார்க்கணும், extemporaneous internalன்றதை பார்க்கணும். சரியா? இதுக்குரிய உங்களோட ஆன்சரை குயிக்கா மார்க் பண்ணுங்க. இதுல விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, பாப்போமா. Following are diffusible powders used in extemporaneous preparation. Magnesium trisilicate வந்து ஒரு diffusible powder.
சரியா? அதே நேரம் அவங்கள இன்டர்னலாகவும் பயன்படுத்த இயலும். லைட் மெக்னீசியம் கார்பனேட் லைட் மெக்னீசியம் கார்பனேட்டும் என்ன இன்டர்னலாகவும் பயன்படுத்த இயலும், டிஃப்யூசிபிள். சரியா? அடுத்தது ப்ரிப்பேர்ட் சோக். சோக் என்ன? அது ஒரு இன்டிஃப்யூசிபிள். ஸோ அது வந்து ஃபால்ஸ். அடுத்தது பாராசிட்டமால். பாராசிட்டமாலும் வந்து இன்டிஃப்யூசிபிள். சரியா? அதுவும் ஃபால்ஸ். அடுத்தது வந்து கலமைன். கலமைன் டிஃப்யூசிபிள் ஆகும், இன்டர்னலாக பயன்படுத்த இயலும். ஸோ தட் ட்ரூ. சரியா? இவ்வளவுதான் எங்களோட எக்ஸ்டெம்பரேனியஸ் பார்ட். கொஞ்சம் டீச்சர் கொஞ்சம் என்ன? டீச்சர் கெலமைன் வந்து இன்டிஃபீஸபிள் தானே? கலமைன் வந்து டிஃப்யூசிபிள். இன்டிஃப்யூசிபிள் அப்படின்னு சொன்னா பரவாது. நான் உங்களுக்கு லாக்டோகலமைன் லோஷன் செய்யற நேரம் அதை பரவ வைக்க இயலும், டிஃப்யூஸ் ஆகும், கரையாது, ஆனா டிஃப்யூசிபிள் ஆகும். பிள்ளைங்க நான் மாறி சொன்னேன்னா இல்லே? இல்லை டீச்சர், நீங்கள் டிஃப்யூசபிள்னு தானே சொன்னேன். டிஃப்யூசிபிள். சரியா? ஓகே. இன்னொரு சொல்றேன், மேபி இது கொஞ்சம் இரிட்டேட்மா இருந்தா பேலன்ஸ் பண்ணுங்க. இப்படித்தான் இது பாடமாக்கணும். நான் இந்த எடுக்க சொல்ல நான் இதை எடுத்தேன். நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து பாடமாக்கணும், படிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஹெடிங் எடுத்தேன். நிறைய விஷயம் போல பாடமாக்கத்தான் இதுல இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் நான் என்ன டீட்டெயில்ஸ் தேடி தேடி போடுறேன். சரியா? இதுக்குரிய இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறது நான் சில ஸ்கிரீன்ஷாட்ஸை குரூப்ல ஷேர் பண்றேன். இதை விட இந்த செமிசொலிடர் ரெண்டு கொஷனுக்குரியதையுமெண்டா ஒரு கிளாஸ் போடுறது நஷ்டம். ஒரு வாய்ஸ் நோட்டா தரே அதோட எக்ஸ்பிளனேஷனை போட பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஓவர் பிஸியாக இருக்கிறதால மேபி டிலே ஆக இயலும். சாட்டர்டே சண்டே வருது, இல்லைண்டா இது ரெண்டையும் போடுவேன், பெரிய ஒரு நேரம் போகாது. ஏன்னா செமிஸ்டர் ப்ரிப்பரேஷன் செய்கிற நேரமே இன்க்ளூட் பண்ணி செஞ்சிருப்பேன் இந்த கேள்வி. சரியா? ஓகே. அவ்வளோதான். இதோட நாங்கள் இன்றைய கிளாஸை ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு புதிய ஹெடிங்கோட தான் செய்வேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. நல்லா படிங்க. மெயினா இது நல்லா பாடமாக்குங்க. சரியா? இந்த இந்த இன்கிரீடியன்ட், இந்த ப்ரொடக்ட் வருமா நல்லா பாடமாக்குங்க. சரி, அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். இதை நல்லா பிக்சர்ஸ் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, யூடியூப்ல பாருங்க. அதான், வேற வழி இல்லை, அப்படித்தான் இது படிக்கணும். சரியா? இன்ட்ரெஸ்டும் தான், சில நேரம் இரிட்டேட்டிங்கும் தான். சரியா? ஓகே. அப்ப இன்றைய கிளாஸ் இதோட முடிக்கணும்.